நீதிக்காக ஏங்கும் மக்கள். நாம் இதுவரை பார்த்த அல்லாஹ்வின் துரோகிகள், அல்லாஹ்வின் வழிகாட்டலை பின்பற்றாத முஸ்லிம் தலைவர்கள், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மதிக்காத சட்டம் இயற்றும் முஸ்லிம் வல்லுநர்கள், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கும் முஸ்லிம் நீதிபதிகள், அல்லாஹ்வின் கட்டளைகளுடன் விளையாடும் முஸ்லிம் வழக்கறிஞர்கள் என இந்த நால்வரை மாத்திரம் சார்ந்தது அல்ல, மாறாக இந்த நால்வருக்கும் ஒரு கூட்டம் பக்கபலமாக இருக்கிறது. அந்த கூட்டமும் இந்த குற்றவாளிகளுக்கு எந்த விதத்திலும் செலுத்தவர்கள் அல்ல. அது யார் என்று கேட்கிறீர்களா? வேறு யாருமல்ல, முஸ்லிம் பெருமக்களான நாங்கள்தான். தெளிவாக கூறுகின்றேன், கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக கூறுகின்றான், எதை பற்றி உமக்கு தீர்க்கமான ஞானமில்லையோ அதைச் செய்யத் தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும் என்கிறான். இன்றைய உலகில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு துறையிலும் யாரை பின்பற்றுகிறார்கள் என்று சற்று பாருங்கள். சட்டம், மேற்கத்தைய காலனித்துவ பெரும்பான்மை சிறுபான்மை திருத்த சட்டங்கள். பொருளாதாரம், மேற்கத்தைய வட்டி அடிப்படை பொருளாதார சட்டங்கள். அரசியல், மேற்கில் தோன்றிய ஜனநாயக கொள்கை. கல்வி, மேற்கத்தைய சடவாத தொழில் பயிற்சி முறை கல்வி. இவை சில உதாரணங்கள் மாத்திரம்தான். இந்த அனைத்து துறைகளிலும் முஸ்லிம்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். ஆனால்